ட்ரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை கோவையில் திருச்சி ரோடு சிங்காநல்லூரில் துவக்கம். உலகத்தரத்தில் கண் சிகிச்சை வழங்கும் ட்ரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தனது இரண்டாவது புதிய கிளையை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் துவக்கியுள்ளது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய மருத்துவமனை கிளையை கோவை மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார். கோவை நகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் IPS, இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை செயலாளர் டாக்டர் சீதாராமன் ஆகியோர் உடன் பங்கேற்றனர். பாலக்காட்டில் தலைமையகத்தை கொண்டுள்ள இந்த மருத்துவமனை கடந்த 25 ஆண்டுகளாக கேரளா மற்றும் தமிழகத்தில் 9 கிளைகளுடன் செயல்படுகிறது. ட்ரினிட்டி மருத்துவ மையம் 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த மருத்துவமனை தலைமை டாக்டர் AK ஸ்ரீதரன், நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர், தலைமை மருத்துவ இயக்குநர் டாக்டர் மிருதுளா சுனில் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கோவை கிளை மருத்துவ சேவை டாக்டர் AM மும்தாஜ் மற்றும் டாக்டர் மதுசூதன் ஆகியோர் தலைமையில் செயல்பட்டு வருகின்றது. Dr. V. Sitaraman is the Secretary of Indian Medical Association for coming for this function and this assembled here. Thanks very much everyone. மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் நம் கோயம்புத்தூரில் பார்வை பராமரிப்பில் ஒரு சிறந்த சிகிச்சை மையமாக விளங்கி வருகின்றனர். மற்றும் நம் கோவையில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு பகுதியில் இன்னொரு கிளையையும் அவர்கள் ஆரம்பித்து 2 வருடமாகிறது கூறினார்கள். மதிப்பது நம்மை ஆழமாக தொடும் ஒரு விஷயம்தான் பார்வை. அந்த பார்வையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படும் ட்ரினிட்டிக்கு மாநகராட்சி சார்பாகவும் கோவையின் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைத்தவருக்கு medical tourism. We have many super specialty hospitals here in Coimbatore. As a part of adding advantage and adding infrastructure to the medical industry in the city, it is my proud privilege to be here today at the inauguration of Trinity Hospital. They have extended great service whenever anybody visits there. So as in my case, I have also been benefit of their treatment.